சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர, தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கூட நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பானது துயரப்படுவதினால் வரும் ஆசீர்வாதங்கள். இப்போ தலைப்பே உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். துயரப்படுவதினால் வரும் ஆசீர்வாதங்கள். வசனத்தின் இதுக்கான வசன ஆதாரம் நம்ம பார்த்துடலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு 5:4. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை குறித்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருப்போம். இதில் தான் நம்ம முக்கியமாக அநேகரை கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த மலை பிரசங்கம் அமைந்துள்ளது இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் தான். அப்போ இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் பாக்கியவான்கள் வசனம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்போ இந்த பாக்கியவான்கள் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, யார் பாக்கியவான்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதில் சொன்னது போல் அதில் இருக்கும். ஒவ்வொன்றா சொல்லியிருப்பார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்து சொல்லுவார் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னும் அநேக காரியங்கள் யார் யாரெல்லாம் பாக்கியவான்கள் அப்படிங்கிறத சொல்ல வருவார். அப்போ யார் பாக்கியவான்கள்னு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொன்னது போல எப்படி இருக்கும்னா, இந்த ஒரு அதிகாரம் விசேஷமாக இந்த ஒரு சில வசன பகுதிகள் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதில் நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது யார் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதான் வேதத்துக்கும் மற்ற உலக காரியங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். வேதத்தில் நீங்கள் உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக மரியாதர் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி உலகத்தில் சொல்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் அன்புக்குரிய சகோதர வேதம் பாருங்க, பகைக்கிறவர்களை என்ன பண்ணுங்க, நீங்கள் சிநேகிங்கன்னு சொல்லும். இப்படி அநேக காரியங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக காரியங்களுக்கும் வேதத்துக்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவும் சந்தோஷமா இருக்கிறவங்கள தான் பாக்கியவான்கள், அவங்களுக்கு என்னப்பா கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்றத நம்ம கேள்விப்படுவோம். ஆனால் வேதம் பாருங்க யாரை பாக்கியவான்கள்னு சொல்லுதுன்னா, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்குறோம். அப்போ அதை வைத்து தான் நம்ம இன்னைக்கு தலைப்பு கூட நம்ம பார்க்குறோம். துயரப்படுவதினால், ஒருத்தர் துயரப்படுறதுனால அவங்களுக்கு அப்படி என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அதான் இங்க சொல்றாரு, துயரப்படுறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாக்கியவான்கள் போது நமக்கு தெரியும் பிளஸட், அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப துயரம் எப்படி ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதமா மாறும்? ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா துயரம், துக்கம், கவலை, வேதனை, கண்ணீர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே விரும்பாத ஒரு காரியமா இருக்கு. இன்னைக்கு உலகத்துல யாருமே எனக்கு இது வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா துயரம் தான். அப்ப இது தன்னுடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாதுன்னு சொல்லி மனுஷங்க நிறைய பிரயாசங்கள் கூட எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த துயரம் எனக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் பல பிரயாசங்கள் எடுத்துட்டு பார்க்கிறோம். ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்து போகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த துயரம் இல்லாதவங்க யாருமே கிடையாது உலகத்துல. வயசு வித்தியாசமின்றி குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும், வயதானவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் இந்த துயரம் வரும். அடுத்து ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாம வரக்கூடிய ஒண்ணு என்ன தெரியுங்களா? இந்த துயரம். அடுத்து இன பாகுபாடு, மொழி பாகுபாடு இல்லாம மனிதர்களா பிறந்துட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அனுபவிக்க போகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த துயரம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த துயரம் இவ்வளவு கொடிதானது அப்படிங்கிறத பாருங்க வேதம் எப்படி சொல்லுது. யோபு 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். யோபு 2:13. வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோட ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். அப்ப பாருங்க அன்புக்குரிய சகோதரர்கள், இங்க யோபுவை குறித்து நம்ம பார்க்கும்போது அவங்க நண்பர்கள் யோபுவை பார்க்கறாங்க. யோபுவுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த துக்கத்தை பத்தி சொல்லும் போது மகா கொடியது. அப்ப இங்க யோபுக்கு அந்த துயரம் எப்படிப்பட்டதா? மகா கொடியது. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த துக்கம், இந்த துயரம் அப்படிங்கிறது அது ஒரு மகா கொடிதானது அப்படின்னு பார்க்கிறோம். இன்னும் கூட பாருங்க அந்த யோபுவிலேயே யோபு 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோபு 6:3.
அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும். ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. பாருங்க, இங்க யோபு சொல்லிட்டு வர்றாரு அவருக்கு ஏற்பட்ட அந்த துயரம், துக்கத்தை பத்தி. அது சொல்லி முடியாதுங்க. இன்னொரு மொழிபெயர்ப்புல நீங்க பாத்தீங்கன்னா தாங்க முடியாது அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதே யோபு புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோபு 16:6. நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது, நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு என்ன ஆறுதல். அப்ப பாருங்க, நிறைய பேர் என்னன்னா உங்க துயரத்தை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க, அது யாருக்கிட்டையாவது பேசி என்னங்கன்னா ஒரு சமாதானம் வந்துரும்பாங்க. ஆனா இங்க யோபு சொல்றாரு, அப்படி பேசுனா கூட என் துக்கம் என்ன ஆக மாட்டேங்குது, ஆற மாட்டேங்குது, அதாவது தனியாது குறையாது அப்படின்னு இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லியிருக்கு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, துக்கம் அது சொல்லி முடியாத ஒண்ணு, அது மகா கொடிதான ஒண்ணு. அது யாருக்கிட்டையாவது மனசு விட்டு பேசினா கூட ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில துக்கங்கள் மனசு விட்டு பேசினா ஆறிடும். ஆனா ஒரு சில துக்கங்கள் மற்றவங்ககிட்ட பகிர்ந்துகிட்டா கூட நம்மளை விட்டு அது என்ன ஆகுறதுன்னா ஆறுறது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதை சங்கீதக்காரன் சொல்லும்போது பாருங்க, சங்கீதம் 39:2. சங்கீதம் 39:2. நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. பாருங்க, இவருக்கு துக்கம் வந்துருச்சு, அதனால நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணிட்டாராம், யாருக்கிட்டையும் பேசாம ஊமையா இருந்தாராம். நல்லதை கூட பேசலையாம், நலமானதையும் பேசாம என்ன பண்ணியிருந்தாராம், உட்கார்ந்து இருந்தாராம். அப்படி இருந்தாலும் கூட இந்த துக்கம் என்ன பண்ண மாட்டேங்குது, அவரை நிம்மதியா இருக்க விடல. அந்த துக்கம் அதிகரித்ததுன்னு பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நல்லா கவனிங்க. துக்கம் அப்படிங்கிறது எல்லாரும் விரும்பாத ஒரு காரியம். இது என் வாழ்க்கையில வந்துடவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு காரியம். ஆனா எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து போகிற ஒரு காரியம் இந்த துக்கம், துயரம் அப்படின்னு பார்க்கிறோம். பிரதர், இவ்வளவு மோசமான இந்த துக்கம், துயரம் எப்பவுமே மனுக்குலத்துல இருந்துகிட்டே தான் இருக்குமா? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு இருக்கு. இந்த துக்கத்துக்கு ஒரு முடிவு இருக்கு. எப்ப இந்த துக்கத்துக்கு முடிவு வரும் தெரியுங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம். வெளிப்படுத்துதல் 21:4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. அப்ப எப்ப இந்த துக்கத்துக்கு ஒரு முடிவு இருக்கு தெரியுங்களா? இந்த 6000 வருஷத்துல துக்கம் இல்லாம யாரும் இருக்க முடியாது. எல்லாருக்குள்ளேயும் துக்கம் இருக்கும். பிரதர், ஒரு 1000 வருட அரசாட்சி வருதுன்னு சொல்றீங்களே, அன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் தானே இருக்கும். அன்னைக்கு மனுஷங்களுக்கு துக்கம் இருக்குமானா அன்னைக்கும் இந்த துக்கம் இருக்கும். அன்னைக்கும் துக்கங்கள் வந்து போய் கொண்டுதான் இருக்கும். அப்ப எப்பதான் இந்த துக்கம் இருக்காதுன்னா, யுகா யுகத்தை பத்தி சொல்லும் போதுதான் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை. ஏன்னா ராஜ்யத்துல என்ன இருக்குங்க, துன்மார்க்கர் இருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளவு தயை செஞ்சாலும் அவங்க நீதியை கற்றுக்கொள்ளாம கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாம போய் அவங்களுக்கு என்ன இருக்கு, அன்னைக்கு மரணம் இருக்கு. ஆனா யுகா யுகத்துல நம்ம பார்க்கும்போது இனி மரணமும் இல்லை. அங்கதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள், இந்த மரணம், துக்கம், கண்ணீர், அலறுதல், வருத்தம், இது எல்லாமே அங்க ஒளிந்து போகும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்ட விஷயம், துக்கம் யாருமே விரும்பாத ஒரு காரியம். அது ரொம்ப மோசமா ஒரு மனுஷனை வேதனைப்படுத்தக்கூடியது. அப்ப இதுக்கு எப்பதான் முடிவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யுகா யுகத்துல தான் இந்த துக்கத்துக்கு அங்க முடிவு வரும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி, அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளுக்கு துக்கம் வருமா? இது முழு மனுக்குலத்துக்கு துக்கம்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு துக்கம் வருமானா, இன்னைக்கு உலகத்தாரா இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் துக்கம் வரும். இது வராதுன்னு சொல்லவே முடியாது. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவத்துல எப்படி ஒரு சில ஊழியக்காரங்க ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கன்னா, உங்களுக்கு துக்கமெல்லாம் சந்தோஷமா மாறிடும், உங்களுக்கு துக்கமே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டா துக்கமே வராதுன்னு சொல்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா துக்கம் இருக்கு. வேணா பாட்டு வேணா பாடிக்கலாம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு பாடிக்கலாம். ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறார் இந்த துக்கம். இத பூமியில பிறந்த ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சு தான் ஆகணும். இது வரக்கூடாதுன்னு நம்ம என்ன முயற்சி எடுத்துட்டாலும், எனக்கு துக்கமே வேணான்னு நம்ம அதை விரும்பலைனாலும் இதை தவிர்க்க முடியாது.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு துக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா நிறைய ஆஸ்திகளை சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க சம்பாதிச்ச ஆஸ்தியே, அவங்க சம்பாதிச்ச பணமே அவங்களுக்கு என்ன தெரியுங்களா ஆயிடுது, துக்கம் ஆயிடுது. ஐயோ, இது எனக்கு யாரும் திருடிடக்கூடாதே, இது குறைஞ்சிடக்கூடாதே, இது என்னை விட்டு போயிடக்கூடாதேங்கிற துக்கம் என்ன ஆயிடுதுங்க அவங்களுக்குள்ள வந்துடுது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த உலகத்துல தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தேவனை அறியாத ஜனங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் துக்கம் உண்டு. எல்லாரும் இந்த துக்கம்ங்கிற ஒரு காரியத்தை அவங்க தங்களுடைய வாழ்க்கையில அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனா நல்லா கவனிங்க, எல்லாருக்கும் துக்கம் வந்துட்டாலும், எல்லாருக்கும் ஒண்ணு போல இந்த துக்கம் வந்துட்டாலும், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வருகிற துக்கத்துக்கும் துயரத்துக்கும் தேவனை அறியாத ஜனங்களுக்கு வருகிற துயரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டோம், இந்த உலகத்துல ஆதாமுக்குள் பிறந்துட்ட எல்லாருக்கும் என்ன இருக்குங்க, துக்கம் துயரம் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பிதாவாகிய தேவனை அறிந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய துக்கத்துக்கும் துயரத்துக்கும், அதே நேரத்துல உலகத்துல தேவனை அறியாத ஜனங்களுக்கு வருகிற துயரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் துக்கம் வரும். இவங்க எதுக்கெல்லாம் அழுகிறாங்களோ அதே போல அவங்களும் அழ வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். ஆனா ரெண்டுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வருகிற துயரத்தை குறித்து வேதம் சொல்லும் போதுதான் நம்ம தலைப்பு ஆதார வசனம் பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க தேவனை அறிந்து கொண்ட ஜனங்கள், நீங்க என்னை அறிஞ்சு கொண்ட ஜனங்கள், இப்போ உங்களுக்கு துயரம் வருது பாத்தீங்களா, இந்த துயரம் உங்களுக்கு என்னவா மாறும், ஆசீர்வாதமா மாறும். இது நல்லதுங்கிறாரு. அதுதான் நம்ம வசனத்துல பார்த்தோம், துயரப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம், ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில தேவன் துயரத்தை அனுமதிக்கிறார் அப்படின்னா அந்த துயரம் அவங்களுக்கு ஆசீர்வாதம்னா அப்படி என்ன ஆசீர்வாதம் இந்த துயரத்தினால் இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் நம்ம துயரம், நம்ம வாழ்க்கையில வந்த துக்கத்தை எல்லாம் நம்ம எப்படி பார்த்துருப்போம்னா, அது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு, அதாவது அபாயமா, ஆபத்து நிறைஞ்ச ஒரு காரியமா, தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமா நம்ம நினைச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு நீ நல்லா கவனிச்சீங்கன்னா, உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் வந்த துயரத்துக்காக தேவனுக்கு நாம நன்றி சொல்லுவோம். இனி வரப்போகிற நாட்களை தேவன் அனுமதிக்க போகிற துயரத்துக்காக கூட நாம் தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடியவங்களா இருப்போம். உலகத்துல இருக்கிறவங்க இந்த துயரம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, இனிய வாழ்க்கையில் அது நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க பாடத்தை கவனமா நீங்க கவனிச்சீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில வருகிற துயரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களா நம்ம இருப்போம். அப்ப இதுக்கான காரியங்களை தான் இன்னைக்கு பாடத்தில் நம்ம பார்க்க போறோம். ஒரு சமயம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு வருகிற இந்த துயரங்கள் அது நமக்குள்ள வருகிற சிந்தையா இருக்கலாம். நிறைய நேரங்கள் அந்த துயரங்கள் எங்க தெரியுங்களா வந்து போயிடும், நம்ம மைண்ட்லயே வந்து போயிடுங்க, சிந்தனையிலேயே வந்து போயிடும். ஒரு சமயம் இந்த துயரங்கள் மற்றவர்கள் மூலமா வரக்கூடியதா இருக்கும். எப்படியா இருந்துட்டாலும் சரி, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவங்க வாழ்க்கையில வருகிற அந்த துயரத்தை தேவன் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறார். உலக ஜனங்களுக்கு இல்லை, உலக ஜனங்களுக்கு அது அவங்களை அப்படியே ஒரு விரக்தியில கொண்டு போயிடும். ஆனா நமக்கு அதை தேவன் நன்மைக்கு ஏதுவா மாற்றுகிறார். அப்ப நம்ம கேள்வி கேட்கலாம், எப்படி பிரதர் துக்கம் நல்லதுன்னு சொல்றீங்க, துக்கம் எப்படி ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நன்மையை கொண்டு வர முடியும் அப்படிங்கும் போதுதான் இன்னைக்கு அதான் நம்ம பாடமா பார்க்க போறோம். இந்த துயரத்தினால் துக்கத்தினால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன. ஏன்னா தேவன் தீமையவே நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பண்ணிடுவாருங்க, நன்மையாய் மாற்றிடுவார். அதுக்கு தான் வேதத்தில் அநேக உதாரணங்கள் வச்சிருக்கிறார். விசேஷமா நீங்க பாத்தீங்கன்னா, யோசேப்பு, அவருடைய வாழ்க்கையில எவ்வளவோ துயரங்கள் வந்துச்சு, அதையெல்லாம் தேவன் ஆசீர்வாதமா மாத்தினார் இல்லைங்களா. தாவீதனுடைய வாழ்க்கையில எவ்வளவோ துயரங்கள் வந்துச்சு, அப்படியே தேவன் விட்டுட்டாரா, அவங்க வாழ்க்கையில அதை ஆசீர்வாதமா மாத்தினாரே. இப்படி நிறைய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஆரம்ப பகுதி பாத்தீங்கன்னா மிகுந்த துயரத்துல கழிச்சிருப்பாங்க. ஆனா அந்த துயரத்தை எல்லாம் தேவன் என்னவா பண்ணியிருப்பாரு, ஆசீர்வாதங்களா பின்னாடி மாத்தியிருப்பார். அப்ப அதே போல இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வருகிற துயரம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில அது ஆசீர்வாதமா மாறுது, அது எப்படி நமக்கு நன்மையா மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்ப முதலாவது, நமக்கு துயரப்படுவதனால் வருகிற ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கும்போது, முதல் காரியம், இருதயம் சீர்படுகிறது.
நல்லா கவனிங்க. நம்மளுடைய இருதயம் சீர்படுகிறது. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். பிரசங்கி 7:3. நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம், முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும்னு பார்க்குறோம். அப்போ பாருங்க, இதை யார் எழுதிட்டா? சாலமோன் ஞானி எழுதிட்டாரு. சாலமோன் ஞானி எப்படிப்பட்டவர்? அவரு இன்னைக்கு நாளில் நம்ம சொல்லணும்னா அவர் ஒரு பில்கேட்ஸ் போல இருந்தவர். நம்ம இந்தியாவில் சொல்லணும்னா அம்பானி போல இருந்தவர். உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை தேடின ஒரு மனுஷன் என்னன்னா யாருன்னா இந்த சாலமோன் தான். நீங்க பிரசங்கி 2ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா அவர் எப்படியெல்லாம் சந்தோஷத்தை தேடினாரு அப்படின்னு ஒரு அதிகாரத்திலேயே சொல்லி வச்சிருக்கிறாருங்க. அப்போ சந்தோஷத்தை தேடி தேடி அதை அனுபவிச்சவர் சாலமோன். ஆனா அவர் என்ன தெரியுங்களா சொல்றாரு? அவர் சொல்ற சாட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷம் எவ்வளவோ அனுபவிச்சு பார்த்தேன், ஆனா சந்தோஷத்தை காட்டிலும் துக்கம் நல்லதுங்கிறாருங்க. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவரு சந்தோஷமா இருக்கிறதுக்கு பல வழிகளை தேடினாரு. தேடி முடிச்சுட்டு தான் அவர் சொல்றாரு துக்கம் நல்லது. எப்படி சொல்றாரு அப்படின்னா, துக்கம் தான் ஒருத்தரோட இருதயத்தை என்ன பண்ணுதான்? சீர்படுத்துதான். எப்படி பிரதர் சொல்லலாம் இருதயத்தை அது சீர்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் துக்கத்தில் இருக்கும்போது தான் அவர் இருதயத்தில் இருக்கிற தவறுகளை அவரால் உணர முடியும். ஏன்னா துக்கம் எப்போ ஒருத்தருக்கு ஏற்படும்? வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தோல்வி வரும்போது துக்கம் வரும். ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தில் இழப்பு, நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்களை இழக்கும் போது துக்கம் அங்கே வரும். ஒரு சிலரால் நம்ம ஏமாற்றப்படும் போது துக்கம் அங்கே வரும். நம்ம ஒரு சிலர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை சீர்குலைக்கப்படும் போது அங்கே துக்கம் வரும். நம்ம எதிர்பார்த்த மாதிரி காரியங்கள் நடக்காதப்ப அங்கே துக்கம் வரும். அப்போ இந்த மாதிரி துக்கம் ஒருத்தருக்குள்ள வரும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட அது வரைக்கும் இருந்த தவறுகள், எதனால இந்த துக்கம் வருதுங்கிற அந்த தவறுகளை உணர்றதுக்கு, அந்த தவறை எடுத்து போடுறதுக்கு இந்த துக்கம் அவசியமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம விரிவாக பின்னாடி பார்க்கலாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த துக்கத்தினால பலவித புதிய பாடங்களை நம்ம என்ன தெரியுங்களா கற்றுக்க அது உதவியாக இருக்குது. ஒருத்தர் துக்கத்தில் இருக்கிறாருனாலே நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், அவருக்கு தேவன் ஏதோ ஒரு புதிய பாடத்தை, புதிய அனுபவத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, துக்கம் தேவனோட நெருங்கி வாழ்கிறதுக்கு அது நமக்கு உதவியாக இருக்குது. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த துக்கம் நமக்கு அவசியம். பிரசங்கியில் மறுபடியும் இன்னொரு வசனம் வாசிக்கலாம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிரசங்கி 7:4. ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டிலே இருக்கும், மூடரின் இருதயம் களிப்பு வீட்டிலே இருக்கும். நல்லா கவனிங்க, ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டில் இருக்கும். அப்ப ஞானிகளா இருக்கிறவங்களுடைய தேடல், வேறு மொழிபெயர்ப்புல சொல்லும்போது ஞானிகளாக இருக்கிறவர்களின் தேடல் துக்க வீட்டில் இருக்கிறது அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு நீங்க கத்துக்கிறத விட ஒரு சாவுக்கு போய் நீங்க கத்துக்கிறது அதிகமா அங்க இருக்கும். நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் என்னத்தை பார்ப்போம்? ஒரு பக்கம் மியூசிக் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் குழந்தைங்க விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க, அங்கே பொண்ணு மாப்பிள்ளை சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க, நிறைய ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. இதில் நம்ம என்னத்தை கற்றுக்க முடியும்? பெருசாக ஒன்றும் கற்றுக்க முடியாது. ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தா கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த இடத்துல அதை சரிவர கவனிக்க முடியாது. ஆனால் ஒரு துக்க வீட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு அமைதி இருக்கும். அதில் நம்ம நிறைய காரியங்கள் கற்றுக்க முடியும். ஒரு மனுஷன் பட்ட பிரயாசத்தினுடைய முடிவை அங்கே நம்ம பார்க்கலாம். நிறைய சம்பாரிச்சிருப்பாங்க, நிறைய புகழ் தேடி இருப்பாங்க, ஆனால் மரிக்கும்போது ஒன்றுமே கொண்டு போக முடியாது. அந்த காரியத்தை நம்ம அங்கே கற்றுக்க முடியும். நிறைய துக்கம் அங்கே இருக்கும். இறந்தவரை குறித்து அநேக பேச்சுகள் அங்கே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதில் கூட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம நிறைய காரியங்கள் கற்றுக்க முடியும். அந்த இறந்தவரை குறித்து நல்லதும் சொல்லுவாங்க, ஒரு சிலர் கெட்டதும் சொல்லுவாங்க. இதை யார் தெரியுங்களா விரும்புவான்? ஞானிகள் விரும்புவாங்களாம். அதனால தான் ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டில் இருக்கும். அதே நேரத்தில் மூடர்கள் எதை விரும்புவாங்களாம்? களிப்பையே விரும்புவார்கள். அப்போ துக்கமே எனக்கு வாழ்க்கையில் வரக்கூடாதுங்கிறவங்கள வேதம் என்னன்னு தெரியுங்களா சொல்லுது? மூடர்கள். ரொம்ப மரியாதையாக சொல்லியிருக்குங்க. மூடர் அப்படின்னா அவர் இவர் அப்படிங்கிற மாதிரி மூடர்னு சொன்னதுனால நல்லா தானே பிரதர் இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் மூடருன்னா முட்டாள் இல்லைங்களா? அப்போ யாரு எப்பவுமே துக்கமே எனக்கு வேணான்னு நினைக்கிறாங்களோ அவங்கள வேதம் என்னன்னு தெரியுங்களா சொல்லுது? முட்டாள்னு சொல்லுதுங்க.
அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூடர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு தான் நிறைய காரியங்களை உலகத்தில் என்ன பண்ணுறாங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு நிறைய காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மனுஷன் கவலையே பற்றக்கூடாது, எப்பவும் ஒரு மயக்கத்திலேயே இருக்கணுங்களாம். அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்கள களிப்பு உண்டாக்கக்கூடிய காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நல்லா நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், ஒருத்தர் துக்கமாக இருக்கும்போது தான் நிறைய சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய அனுபவங்கள் ஒருத்தருக்கு எப்போ தெரியுங்களா கிடைக்கும், அவங்களுடைய துயரமான நேரங்களில் தான் நிறைய அனுபவங்களை அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, துயரமாக இருக்கும்போது தனிமையை நம்ம விரும்புவோம். யாராவது எங்கேயாவது கூப்பிட்டாலும் போங்க, எனக்கு மைண்டு ஒரு மாதிரி இருக்கு, என்னை ஃப்ரீயாக விடுங்க, என்னை ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. அப்போ பாருங்க, துக்கமாக இருக்கும்போது தான் ஒரு தனிமையை விரும்புவோம். எங்கேயுமே செல்ல விருப்பம் இருக்காது, ஒரு சந்தோஷம் இல்லாத சூழ்நிலையை போல இருக்கும். ஏன்னா மகிழ்ச்சியாக இருக்கும்போது எதையுமே மனசு சிந்திக்காது. ஆனால் துக்கமாக இருக்கும்போது நிறைய சிந்தனைகள் நமக்குள்ள ஓடும். ஒரு கவலையோடு நீங்கள் நைட்டு படுத்து பாருங்க, ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு முழிப்பு வந்துடுச்சுன்னு வைங்க, அந்த கவலை வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் தூக்கமே வராது பாருங்க. எவ்வளோ நம்ம யோசிப்போம். இதே சந்தோஷமா இருக்கும்போது அவ்வளோ யோசனைகள் நமக்குள்ள வந்திருக்குமான்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா ஏன், எதுக்கு, எதனால இப்படி எல்லாம் நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருப்போம் பார்த்தீங்களா. அப்போ அந்த துயரம் நம்மளுடைய இருதயத்தை அந்த நேரத்தில் என்ன தெரியுங்களா பண்ணுது, சீர்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ அதில் நம்ம ஒரு சில நல்ல தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு இந்த துயரம் அங்கே ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. தவறுகளை நீக்கி சரி செய்கிறதுக்கும் புதிய தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த துயரம் அவசியமாக இருக்குது. அப்போ துயரத்தினால் வருகிற முதலாவது ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருதயம் அங்கே சீர்படுது. அதனால தான் வசனம் சொல்லுது, முக துக்கத்தினாலே இருதயம் என்ன ஆகுதான், சீர்படும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ 2வது காரியம் நம்ம பார்க்கலாம். இந்த துயரத்தினால் வருகிற ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துயரம் வரும்போது நம்ம ஒருத்தரை குறித்து புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. ஒருவரை குறித்த புரிந்து கொள்ளுதலை இது கூர்மையாக்குகிறது. எப்படி இதை சொல்லலாம், எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ ஒருத்தர் இருக்கிறார், ஒரு சகோதரனோ இல்லை ஒரு நபரோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ அவங்களோட நம்ம ஒரு நல்ல உறவில் இருப்போம், நல்லா பழகுவோம், அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசுவோம், ரொம்ப அன்பு காமிப்போம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நேரம்னா நம்ம அவங்களுக்கு உதவி செய்வோம். சரிங்களா. அவங்களுக்கு அப்படி நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக நமக்குள்ள ஒருத்தராக என்ன பண்ணியிருப்போம், ரொம்ப நேசித்து அவங்களுக்கு ஒரு சின்ன துயரம் வந்தால் கூட அதை நினச்சி நம்ம என்ன ஆகிட்டு இருப்போம், கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். நம்மளுடைய வாழ்க்கையிலேயே கூட சொல்ல முடியும். ஒரு சிலருக்கு கஷ்டப்படுவாங்க, நம்மளால சாப்பிட முடியாது. அவங்கள நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு நம்ம சாப்பிடாம கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்போம். ஆனால் அவங்க அதே மாதிரி நம்மக்கிட்ட பழகி இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா, துக்ககரமான விஷயம், அவங்க அந்த மாதிரி பழகி இருக்கவே மாட்டாங்க. நம்ம அவங்களுக்காக ஜீவன் கொடுக்குற மாதிரி நம்ம பழகி இருப்போம். ஆனால் அவங்க நம்மளை ஒரு பொருட்டாவே எடுத்திருக்க மாட்டாங்க. எப்போ அது தெரியும்னா, அவங்களுக்கு ஒரு ஆபத்து, நமக்கு ஒரு சூழ்நிலை, நமக்கு ஒரு ஆபத்தான நேரம் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உண்மை சுபாவம் அங்கே வெளிப்படும். அப்போதான் நமக்கு தெரியும், அடடே இவங்களை குறித்து நம்ம இவ்வளோ ஒரு நேசம், இவ்வளோ ஒரு பாசம் வச்சுருந்தோமே, நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி நினச்சோமே, ஆனால் இவங்க அப்படி நினைக்கலையே. அப்படிங்கும்போது அப்போ வரும் பாருங்க நமக்குள்ள ஒரு துயரம். இந்த துயரம் நல்லதுங்களா கெட்டதுங்களா, அது நம்மளால் சகிக்க முடியாதுதான், தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த துயரத்தில் என்ன தெரியுங்களா ஒரு ஆசீர்வாதம், அவங்க யாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடறோம் பாருங்க. அவங்க செஞ்ச தீமை நமக்கு துக்கத்தை கொண்டு வந்தா கூட அது மூலமா இனி அவங்க கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும், அவங்க கிட்ட எதை பேசணும், எதை பேசக்கூடாது, ஏன் நான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன், ஏன் இப்படியெல்லாம் நேசிக்கிட்டு இருந்தேன், நான் தேவனை காட்டிலும் யாருக்கிட்டையும் இவ்வளோ பெரிய அன்பு நான் வச்சிடக்கூடாது, இப்படிங்கிற ஒரு அறிவு, ஒரு புத்தி கூர்மை என்ன தெரியுங்களாகுது, அந்த இடத்துல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமக்கு அங்கே வருது. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த துயரத்தினால் வருகிற ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புத்தி கூர்மையை அது என்ன ஆக்குதுன்னா உருவாக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ முதல் காரியம், துயரத்தினால் நம்ம இருதயம் தனிப்பட்ட முறையில் சீர்படுது. 2வது, இன்னொருத்தரை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதலுக்கு இந்த துயரம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. அடுத்து இந்த துயரத்தினால் வரக்கூடிய ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை புத்திமான்களாக மாற்றுது, நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்குதுங்க இந்த துயரம். எப்படி சொல்லலாம், நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்தையே நம்ம இதுக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், நம்மளை துக்கப்படுத்தின ஒருத்தரை குறித்து இதன் மூலமாக என்ன பண்ணுவோம், அதிகம் சிந்திப்போம். அவரை குறித்து சிந்திக்கும் போது நம்மளுடைய எண்ண ஓட்டம் அதிகரிக்குது. அவரை குறித்து புரிதல் நமக்கு என்ன ஆகுது, அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஓ, இந்த சகோதரனா, இந்த சகோதரியா, இவங்க இப்படித்தான்,
இவங்க கிட்ட இவ்வளவுதான் பேசணும், இவங்க கிட்ட கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நம்ம இப்படிதான் இருக்கணும், இவங்க கிட்ட இதையெல்லாம் பேசக்கூடாது, இவங்க ஆவிக்குரிய வளர்ச்சி இந்த அளவுக்கு தான் இருக்குது, இவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது அவங்க மேல நம்ம ஒரு கசப்புக்குள்ள போகணும்னு சொல்ல வரலைங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நிதானிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா நம்ம மனசு விட்டு எல்லாத்தையும் பேசி அவங்க அதை அப்படியே போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி தேவையில்லாத பிரச்சனைகளை வம்பு வழக்குகளை வாங்குவோம் பார்த்தீங்களா. அப்புறம் நமக்கு என்ன வந்துடும், அதுக்கப்புறம் ஞானம் வந்துடும். ஓ, அப்போ நம்ம இதுதான் லெவல், இப்படித்தான் நம்ம இருந்து கொள்ளணும். பார்த்தீங்களா, இந்த துக்கம் நம்மளை என்ன பண்ணுதுன்னா அந்த இடத்துல புத்திமான்களாக மாற்றுது. இந்த துக்கமே நமக்கு இல்லைன்னு வைங்களே, இன்னும் பெரிய பிரச்சனைகளை போய் மாட்டியிருப்போம். இன்னும் அதிகமாக பேசி அதிகமாக ஏதாவது காரியங்களை செஞ்சு வசமாக மாட்டிக்கக்கூடியவங்களாக இருந்திருப்போம். இப்போ இந்த ஒரு துக்கம் நம்மளை அநேக சோதனைகளை இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியதாக இருக்குது. இந்த துக்கம் நம்மளை தேவன்கிட்ட நெருங்கிறதுக்கும் மனுஷங்க கிட்ட ஒரு ஜாக்கிரதை உணர்வோடு பழகிறதுக்கும் உதவி செய்யக்கூடியதாக இருக்குது. பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 119:67. சங்கீதம் 119:67. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். பாத்தீங்களா, நான் உபத்திரவப்படுகிறதுக்கு முன்னாடி வழி தப்பி நடந்தேன், ஆனா இப்ப நான் உங்க வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு எனக்கு அது ஆசீர்வாதமா இருக்குது. 119:71. சங்கீதம் 119:71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அதே தான் திரும்ப சொல்ல வர, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. அப்ப நம்மளும் கூட என்ன சொல்லணும், நான் துயரப்பட்டது நல்லது. அந்த துயரத்தினால தான் என் இருதயம் சீர்பட்டுச்சு, அந்த துயரத்தினால தான் எனக்கு புத்தி வந்துச்சு, அந்த துயரத்தினால தான் ஒருத்தரை குறித்து சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் எனக்கு வந்துச்சு. பார்த்தீங்களா, இந்த துயரத்தினால எவ்வளவு ஆசீர்வாதங்கள் அங்கே இருக்குன்னு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 4வதா இந்த துயரத்தினால நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் ஆழமான சிந்தனை. ஏன்னா துயரம் வரும்போது தாங்க நம்ம தனிமையை விரும்புவோம். ஏன்னா சந்தோஷமாக இருக்கும்போது 4 பேர் நம்ம கூட இருந்துட்டு இருப்பாங்க. அந்த துயரம் வரும்போது தான் யாருமே அதில் பங்கு போடவே மாட்டாங்க. சந்தோஷம் வந்தால் என்னடா டீ வாங்கி தரலையா, என்ன பிரதர், ஒன்றும் விசேஷம் ஒன்றும் இல்லையா, ஒன்றும் கவனிக்க மாட்டேங்களா. பாருங்கள், சந்தோஷத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பங்கு போடுறதுக்கு எல்லாரும் வருவாங்க. ஆனால் துயரப்படும் போது நம்ம தனிமையில் இருப்போம் பாருங்க. அப்போ நிறைய சிந்திக்கிறதுக்கு, ஆழமான சிந்தனைகள் நமக்குள்ள உருவாகிறதுக்கு இந்த துயரம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக அங்கே இருக்குது. அப்போ இது வரைக்கும் 4 காரியம் நம்ம பார்த்தோம். இருதயம் சீர்படுது, ஒருத்தரை குறித்த புரிந்து கொள்ளுதலை நமக்கு கூர்மையாக்குது, நம்மளை புத்திமான்களை ஆக்குது, ஆழமான சிந்தனையை நமக்குள்ளே கொண்டு வருது. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நமக்கு துக்கத்தினால் வரக்கூடிய ஆசீர்வாதம். இதை அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு பாருங்க, மனம் திரும்புதல். துயரத்தினால் வரக்கூடிய முக்கியமான ஆசீர்வாதம் என்னன்னா மனம் திரும்புதல். 2 கொரிந்தியர் 7:9-10. 2 கொரிந்தியர் 7:9 மற்றும் 10. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்திருக்கிறீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. இந்த வசனத்தை நல்லா கவனிச்சிங்களா? தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சந்தோஷமான நேரத்தில் ஒருத்தருக்கு மனம் திரும்புதல் உண்டாகுமானா உண்டாகாது. ஆனால் துயர நேரத்தில் இந்த துக்கம் நமக்குள்ள மனம் திரும்புதலை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. பாருங்க, நம்ம மனம் திரும்பின ஒரு சில நேரங்களில் ஒரு சில காரியங்கள் நம்ம மனம் திரும்புவோம். அந்த நேரமெல்லாம் நமக்குள்ள என்ன மாற்றங்கள் நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கண்ணீர் பெருகி இருக்கும், ஓன்னு அழுதுருப்போம். இதுக்கப்புறம் ஆண்டவரே உங்களை நான் இப்படி துக்கப்படுத்திட்டேன்னு, ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கங்க ஆண்டவரேன்னு சொல்லி அங்கே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும். என்னைக்காவது சிரிச்சுக்கிட்டு நம்ம மனம் திரும்பி இருப்போமா? ரொம்ப கம்மிங்க. அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் அப்படி இல்லை. சந்தோஷத்தின் நேரத்தில் மனம் திரும்புதல் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. அதே நேரத்தில் ஒரு துயரம், ஒரு துக்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே ஆண்டவரை இப்படி துக்கப்படுத்திட்டேனே, இப்படி வேதனைப்படுத்திட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு துக்கம் அங்கே என்ன தெரியுங்களா கொண்டு வருது, மனம் திரும்புதலை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. அப்போ நம்ம ஒரு காரியத்தில் தவறு செய்வோம், பின்னாடி அதை நினச்சி துக்கப்படுவோம், இனி அதை செய்யக்கூடாதுன்னு நம்ம ஒரு முடிவு எடுப்போம். அந்த துக்கம் அங்கே நமக்கு மனம் திரும்புதலை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது.
பாருங்க, இந்த மனம் திரும்புதல், அந்த துக்கத்தினால் வரக்கூடிய அந்த மனம் திரும்புதல், அது மட்டும் இல்ல, இந்த துக்கத்தினால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பாருங்க. அதுக்கு கீழே இருக்கிற வசனத்துல சொல்றாரு, ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய அந்த துக்கம், ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய அந்த துயரம் அவருக்குள்ள என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரதான் பாருங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2 கொரிந்தியர் 7:11. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கமடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும், குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்ல அந்த வசனத்தை நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா 7 காரியங்கள் சொல்றாருங்க அங்க அப்போஸ்தலன் பவுல். ஒருத்தருக்குள்ள மனம் திரும்புதல் வருதான். அதாவது ஒருத்தர் துக்கப்படுறாங்க, அந்த துயரம் அவங்களுக்கு மனம் திரும்புதலை கொண்டு வருது. அந்த மனம் திரும்புதல் மூலமா வரக்கூடிய ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா, ஒரு ஜாக்கிரதை உள்ளவர்களா மாறிடுறாங்க. அடுத்து இனி தவறு செய்யாம இருக்கிறதுக்கான காரியங்களை முடிவெடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த தவறு மேல ஒரு வெறுப்பு அவங்களுக்கு உண்டாகிறது. இனி அந்த மாதிரி தப்பு செஞ்சிடக்கூடாதேங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ள வந்துடுது. இனி தேவனுக்கு எப்படி பிரியமா வாழணுங்கிற ஆவலை உண்டாக்கிறது. இனி ஆண்டவருக்காகத்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு பக்தி வைராக்கியத்தை உண்டாக்கிறது. அந்த தவறு இனி செஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு கண்டிப்பான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அது என்னவா இருக்குன்னா ஆசீர்வாதமா இருக்குது. இதை சொல்லிட்டு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, இந்த காரியத்திலே நீங்கள் எல்லாவற்றிலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, துயரம் அன்னைக்கு கொரிந்து சபையாருக்கு சுத்தவான்களா அவங்கள மாத்திச்சான். இந்த துயரம் அவங்கள சுத்தவான்கள் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்திச்சு அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ 5வது அந்த துக்கத்தினால் வரக்கூடிய ஆசீர்வாதம் என்னங்கும் போது அது நமக்கு மனம் திரும்புதலை அங்க கொண்டு வருது. அப்ப நல்லா நீங்க கவனிங்க, நம்ம இருதயம் சீர்படுது, ஒருத்தரை குறிச்ச புரிதலை நமக்கு கூர்மையாக்குது, நம்மளை புத்திமான்களை ஆக்குது. ஆழமான சிந்தனை இந்த துயரத்தினால தான் நமக்கு வருது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், துயரத்தினால தான் மனம் திரும்புதலே நமக்குள்ள உண்டாகுது. இந்த நேரத்தில் நல்லா கவனிக்கணும், வெறும் துயரம் மனம் திரும்புதல் கிடையாது. சகோதரர்கள் சொல்லும்போது துக்கம் மனம் திரும்புதலை கொண்டு வரும். அதே நேரத்தில் வெறும் துக்கம் மட்டும் மனம் திரும்புதல் ஆயிடாது. ஒரு தவறு செய்வோம், அது நமக்குள்ள ஒரு துக்கத்தை கொண்டு வந்த உடனே நம்ம மனம் திரும்பிட்டோம்னு ஆயிடாதுங்க. ஏன்னா வேதத்தில் நிறைய பேர் அதுக்கு உதாரணமாக பார்க்கலாம். பார்வோன் ஒரு தவறு செய்வார், உடனே அங்கே ஒரு வாதை அனுமதிக்கப்படும். உடனே பார்வோன் என்ன ஆகிடுவார்னா ஒரு துக்கத்தை காமிச்சிருவார். ஐயோ இனி நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படிம்பாரு. ஆனால் மறுபடியும் அதை செய்வார். சவுல் ராஜா ஒவ்வொரு தடவையும் ஐயோ நான் இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுப்பார். ஐயோ நான் பாவம் செய்தேன் அப்படிம்பாரு. ஆனால் மறுபடியும் என்ன தெரியுங்களா பண்ணுவார், திருப்பி அதையே செய்வார். அதே மாதிரி யூதாஸ் அங்கே இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்துட்டு ஒரு துக்கப்படுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகிட்டாரு, அந்த துக்கம் அவரை மனம் திரும்புதலுக்குள்ளே கொண்டு போகலை, நான்று கொண்டு செத்தார்னு பார்க்குறோம். அதே மாதிரி இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அப்பப்போ என்ன ஆகுவாங்க, துக்கப்படுவாங்க, தேவனை துக்கப்படுத்திட்டோன்னு சொல்லி கதறுவாங்க, ஆனால் மனம் திரும்ப மாட்டாங்க. அதனால துக்கங்கிறது மனம் திரும்புதல் ஆயிடாது. ஆனால் அந்த துக்கத்தை நம்ம என்ன பண்ணோம்னா மனம் திரும்புதலுக்கு ஏதுவா பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். அப்போதான் இந்த துக்கத்தினால பிரயோஜனங்க. சும்மா துக்கப்படுறேன்ட்டு நம்ம வாழ்க்கையில எந்த மனம் திரும்புதலும் வரலன்னா உலகத்தாருக்கு வர துக்கத்துக்கும் நமக்கு எந்த வித்தியாசமுமே இல்லை. அப்போ உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்கு துக்கம் வரும்போது அதன் மூலமா அவங்க என்ன ஆயிக்குவாங்கன்னா மனம் திரும்புதலை தங்களுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க, இருதயம் சீர்பட செஞ்சுக்குவாங்க, ஒருத்தரை குறிச்ச புரிந்து கொள்ளுதலை கூர்மையாக்கிடுவாங்க, அவங்களுக்குள்ள ஆழமான சிந்தனைகளை உருவாக்கிடுவாங்க. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற துயரத்துக்கும் உலகத்தாருக்கு வருகிற துயரத்துக்கும் உள்ள வித்தியாசம். அவங்களுக்கு நமக்கு ஒன்று போல தான் வரும், ஆனால் அவங்க அந்த துயரத்தை துயரமாகவே எடுத்துக்கிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் நமக்குள்ள அது பலவிதம் மாற்றங்களை கொண்டு வரணும். அப்போதான் இது நமக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு கூட பார்க்குறோம். இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய வார்த்தையை கேட்டு உணர்த்தப்பட்டு துக்கம் அடைகிறாங்க. ஆனால் என்ன ஆகுறது இல்லைன்னா பாவ அறிக்கை கூட செஞ்சிருவாங்க. ஆனால் என்ன ஆகுறது இல்லைன்னா மனம் திரும்ப மாட்டாங்க. இந்த துக்கத்தினால அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அப்ப நாம் படுகிற அந்த துக்கம், அந்த துயரம் நமக்குள்ள நல் விளைவுகளை கொண்டு வந்திருக்கணும். அப்பதான் அது தேவனுக்கு ஏற்ற துக்கம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நிறைய துக்கம் அனுபவிச்சிருப்போம், துயரம் அனுபவிச்சிருப்போம். அதை தேவன் பார்த்து இது எனக்கு ஏற்ற துயரம்னு சொல்லுவாரா? ஏன்னா அந்த துயரத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ஆசீர்வாதமான காரியம் நமக்குள்ள நடந்திருக்கணும்.
அடுத்து நம்ம பார்க்குறோம் 6வதா அந்த துயரத்தினால் நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் என்னன்னா ஜாக்கிரதை உணர்வு. அதைத்தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 2 கொரிந்தியர் 7:11 நம்ம பார்த்தோம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 7:11. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும். அப்ப இந்த துயரத்தினால் வரக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? ஜாக்கிரதை உணர்வு. ஏன்னா ஒரு தடவை நம்ம ஏமாந்து ஒரு சில வார்த்தைகளை பேசிடுவோம், மோசமாக நடந்துருவோம். அதுக்கப்புறம் அதன் மூலமாக வருகிற அந்த துயரம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்த உடனே இப்போ நம்ம ஒரு முடிவெடுப்போம் பாருங்க, இனி நான் இப்படி பேசிடக்கூடாது, இனி நான் இப்படி நடந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுப்போம். அப்போ அடுத்த தடவை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன ஆகிடுவோம்? அலர்ட் ஆகிடுவோம். ஐயையோ, அன்னைக்கு அப்படித்தானே நான் பேசி மாட்டிட்டேன், அன்னைக்கு அப்படி நடந்து தானே நான் இப்படி சிக்கிட்டேன், இனி நான் என்ன ஆகிடக்கூடாது, மறுபடியும் இந்த மாதிரி ஒரு துக்கத்துக்குள்ளே நான் போயிடக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும், ரொம்ப கவனமா நடந்துக்கணும். ஆண்டவரே என்னை காப்பாத்திருங்கப்பா, நான் மறுபடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிடக்கூடாது, என்னை காப்பாத்திருங்கன்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம்? ரொம்ப ஜாக்கிரதையோட ஜெப சிந்தையோட அந்த இடத்த என்ன பண்ணிடுவோம்? நம்ம கடக்கக்கூடியவங்களா ஆயிடுவோம். பாத்தீங்களா இந்த துயரம் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அங்க கொண்டு வருதுன்னு சொல்லி. அடுத்து அன்புக்குரிய சகோதரர்களை 7வதா பார்க்குறோம். இந்த துயரத்தினால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த துயரம் தேவனை தனிப்பட்ட முறையில் நெருங்கி சேர்றதுக்கு இது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. நல்லா கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு துக்கத்தோடு இருக்கிறோம். இந்த துக்கத்தினால மற்றவங்களுக்கு ஏதாவது மாற்றம் ஏற்படுமான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துக்கத்தினால மற்றவங்களுக்கு எந்த மாற்றமும் நடக்காதுங்க. ஆனால் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அது மாற்றத்தை உண்டாக்கும். அப்போ துக்கம் நமக்கு வர்றது நமக்குத்தான் நல்லதே ஒழிய மற்றவங்களுக்கு அதனால எந்த நன்மையும் கிடையாது. அப்போ இந்த துக்கம் தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு என்ன தெரியுங்களா பண்ணும்? தேவனை தேடுறதுக்கு அது உதவியாக இருக்கும். சந்தோஷமான நேரங்களில் நம்ம தேவனை தேடுறதை விட துக்கமான நேரங்களில் தான் அதிகமாய் தேவனை தேடக்கூடியவங்களாக இருப்போம். நல்லா யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய கடந்த நாட்களில் வாழ்க்கையில் ஏற்பட்ட எத்தனையோ துயரமான நேரங்கள் தான் நம்ம ஆண்டவரை நெருங்கி சேர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கும். ஒரு சமயம் நிறைய பேருக்கு இந்த சத்தியத்துக்குள்ளே வந்ததுக்கே காரணம் என்னவா தெரியுங்களா இருக்கும்? அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய துயரம் தான் அவங்கள இந்த சத்தியத்துக்குள்ளேயே வழி நடத்தியிருக்குங்க. அதுதான் இந்த துயரத்தினால் வரக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்போ பாருங்க, இந்த துயரம் நம்மளை தனிப்பட்ட முறையில் தேவ உறவை தேட வைக்கும். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னாளை குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த அன்னாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால அந்த பெனினால் ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. என்னதான் எல்கானா அந்த அன்னாளுடைய கணவர் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த துயரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகம். என்னதான் எல்கான ஆறுதல் செஞ்சாலும் அந்த துயரத்தை அவரால் என்ன பண்ணிக்க முடியலை, பங்கு போட்டுக்க முடியலை. அதனால இவங்களை என்ன தெரியுங்களா பண்ணுச்சு? தேவனை நெருங்கி சேர வச்சுச்சு. அதனால தான் எல்லாரும் ஒரு பண்டிகைக்கு போயிட்டு அங்கே சந்தோஷமாக இருக்கும்போது அன்னாள் மட்டும் என்ன பண்ணாங்க? 1 சாமுவேல் 1:9-10. 1 சாமுவேல் 1:9 மற்றும் 10. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டியிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. பாத்தீங்களா? அவள் போய் மனங்கசந்து கர்த்தருடைய சமூகத்துல போயிட்டு விண்ணப்பம் பண்ணி. அப்போ பாத்தீங்களா, இந்த துயரம் அன்னால எங்க நடத்துச்சுங்க? தேவனை கிட்டி சேர்றதுக்கு, தேவ சமூகத்தை நோக்கி என்ன பண்ணுச்சுன்னா அது அங்க நடத்துச்சு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த துயரம் நமக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள்னு பார்க்கும்போது இது ஜாக்கிரதை உணர்வை நமக்குள்ள கொண்டு வருது. தேவனை தனிப்பட்ட முறையில் நெருங்கி சேர்றதுக்கு இது அங்கே ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. இப்படியாய் துக்கம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பெரிதான நன்மையை கொண்டு வரக்கூடியதா அங்கே இருக்குது. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்மளை வழி நடத்தக்கூடியதாக இருக்குது. அதனால தான் ஆண்டவராக இயேசுவர் சொல்றாரு, துயரப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அதாவது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்றாரு. இப்போ நம்ம எல்லாரும் நம்மளுடைய வாழ்க்கையை நினைச்சு பார்ப்போம். இதுவரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த துயரமான சம்பவங்களை நினைச்சு பார்ப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த துயரங்கள் அநேக ஆசீர்வாதங்களை, நிறைய துயரங்கள், எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது, அது அவங்கவுங்க வாழ்க்கையை பொறுத்து அநேக துயரமான சூழ்நிலைகள் இன்னைக்கு நம்மளை மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தி இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும்.
அது அந்த நேரத்தில் நமக்கு வேதனையை தந்திருந்தாலும், அந்த நேரத்தில் ஐயோ ஆண்டவரே என்னால் முடியலை ஆண்டவரேன்னு நம்ம கதறி இருந்தால் கூட, இன்னைக்கு யோசிச்சு பார்த்தோம்னா அது மட்டும் என் வாழ்க்கையில் வரலைன்னா பிரதர், இன்னைக்கு நான் ஆண்டவருக்குள்ளே இப்படி இருக்க முடியாது பிரதர்னு நம்ம சொல்லக்கூடியவங்கள நம்ம இருப்போங்க. அப்போ சிந்திச்சு பார்ப்போம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, துயரத்தினால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள்னு பார்க்கும்போது நம்மளுடைய இருதயம் அங்கே சீர்படுது. ஒருத்தரை குறித்த புரிதலுக்குள்ள அது நம்மளை கூர்மையாக்குது, நம்மளை புத்திமான்கள் ஆக்குது, ஆழமான சிந்தனையை நமக்குள்ள தருது, மனம் திரும்புதலை நமக்குள்ள கொண்டு வருது, ஒரு ஜாக்கிரதை உணர்வை கொண்டு வருது, தேவனை தனிப்பட்ட முறையில் தேடுறதுக்கு அது நமக்கு உதவியாக இருக்குது. இது நமக்குள்ள துயரப்படுவதினால் வரும் ஆசீர்வாதங்கள். இப்போ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் துயரப்படுறதுனால நமக்கு என்ன ஆசீர்வாதம்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறோம், நமக்கு வர துயரத்தினால மற்றவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம். கவனிக்கிறீங்களா? இதுவரைக்கும் நம்ம பார்த்தது நம்ம துயரப்படுறதுனால நமக்கு வர ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது, நம்ம துயரப்படுறதுனால மற்றவங்களுக்கு அதில் ஏதாவது ஆசீர்வாதம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ முதல் காரியம் நம்ம பார்க்கலாம், நம்ம துயரப்படுறதுனால மற்றவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு இரக்கம் காமிக்கிறதுக்கு, ஆறுதல் செய்கிறதுக்கு நமக்கு துயரம் அவசியமாக இருக்குது. துயரம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. 2 கொரிந்தியர் 1:3-4. 2 கொரிந்தியர் 1:3 மற்றும் 4. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு சோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நல்ல கவனிங்க. இந்த 3வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், பிதாவாகிய தேவனுடைய குணலட்சணங்களை குறித்து அங்கே பேசுகிறார் அப்போஸ்தலன் பவுல். அப்படி பிதாவை குறித்து சொல்லும்போது அவரை குறித்து சொல்கிறாரு, இரக்கங்களின் பிதா, சகலவித ஆறுதலின் தேவன் அப்படின்லாம் சொல்லி அவரை பிதாவாகிய தேவனை குறித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார், நம்ம மீது இரக்கம் வச்சிருக்கிறாரு, நமக்கு ஆறுதல் தர்றார், இப்படிப்பட்ட பிதா நமக்கு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்ட பிதா நமக்கு இருக்கிறதுனால அவர் நமக்கு வந்த அநேக துயரமான நேரங்களில் எப்படியெல்லாம் நம்மளை ஆறுதல் படுத்தினாரு அப்படிங்கிறதையெல்லாம் சொல்லிட்டு, தேவன் நம்மளுடைய துயரத்தில் ஆறுதல் செஞ்சாருல்ல. எதுக்கு அப்படின்னா, நாம கூட மற்றவங்க அந்த மாதிரி துயரம் வரும்போது அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுங்களாம், ஆறுதல் செய்யக்கூடியவங்களா இருக்கணுங்களாம். வசனத்தை நல்லா நீங்க கவனிச்சிங்களா? தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே, தேவன் எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறாரு, அதனால எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அப்படின்னா எங்களுக்கு நிறைய உபத்திரவங்கள் வந்துச்சு வாழ்க்கையில். அப்போ தேவன் எங்களை ஆறுதல் படுத்தினாரு. எதுக்கு எங்களுக்கு உபத்திரவம் கொடுத்து எங்களை ஆறுதல் படுத்தினார் அப்படின்னா, இன்னைக்கு அநேக சகோதர சகோதரிகள் ஒரு சில உபத்திரவத்துக்குள்ளே போகிறாங்க. அவங்கள ஆறுதல் படுத்தணும்னா எங்களுக்கு அதே மாதிரி உபத்திரவம் வந்து அதில் நாங்கள் ஆறுதல் வாங்கியிருந்தோம். அதனால நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு ஆறுதல் செய்யறதுக்கு திராணி உள்ளவங்களா இருக்கிறோம். அப்ப நல்லா கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு வருகிற துயரம் அடுத்தவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்களுக்கு அந்த துயரத்தில் நம்ம போய் என்ன பண்ணுவோம்னா ஆறுதல் சொல்லக்கூடியவங்களா இருப்போம். கவலைப்படாதீங்க பிரதர், கவலைப்படாதீங்க சிஸ்டர், நம்மளுடைய வாழ்க்கையிலும் இது போல துயரங்கள் வந்துச்சு. அந்த நேரத்தில் தேவன் நம்மளை வழி நடத்தினாரு. என்ன வழி நடத்தின தேவன் உங்களையும் கூட வழி நடத்துவார். நீங்கள் கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு நமக்கு இந்த துயரம் அவசியமாக இருக்குது. ஒரு சமயம் அந்த துயரமே வராமல் நம்ம இருந்தோம்னு வைங்களே, என்ன இதுக்கெல்லாம் போயிட்டு ஓவராக தான் இவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க, ரொம்ப தான் இவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் போய் யாராவது இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி என்ன தெரியுங்களா பண்ணிடுவோம், விமர்சனம் பண்ணக்கூடியவங்களா இருப்போம். அதே நேரத்தில் அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம போயிருந்தோம்னு வைங்களே, அவங்க அழுகும்போது நம்மளுடைய கண்களும் சேர்ந்து என்ன தெரியுங்களா ஆகிடும், கலங்கிரும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம போயிருப்போம். அதான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும். இப்போ ஒருத்தர் தலைவலியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா, ஏற்கனவே அந்த தலைவலி வந்த ஒரு சகோதரன் சகோதரி அவங்கள பார்க்கும்போது தான் அதை புரிஞ்சிக்க முடியும். ஐயோ ஆமால, தலைவலி வந்துட்டா ஒரு வேலை செய்ய முடியாதுல்ல, எப்படா படுக்கலாம் போல இருக்கும், சிடுச்சிடுன்னு இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, எனக்கும் கூட அப்படி தான் இருந்துச்சு.
ஐயோ வயிறு வலியா ஆகாதுங்க, ரொம்ப மோசமானதுங்க. இதெல்லாம் யார் சொல்லுவா அப்படின்னா அனுபவிச்சவங்களால தான் அதை சொல்ல முடியும். அப்போ இன்னொருத்தருக்கு நம்ம உள்ளான இருதயத்திலிருந்து ஆறுதல் சொல்லணும்னு வைங்களே, நம்ம அந்த ஒரு பாதையில் கடந்து போயிருந்தோம்னு வைங்க, அப்போ நம்ம அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு அது ஒரு பிரயோஜனமாக இருக்கும். பாருங்கள், தேவன் நமக்கு வர துயரத்தினால இன்னொருத்தருக்கு அதை ஆசீர்வாதமாக அங்கே மாற்றக்கூடியவரா அவர் அங்கே இருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு உடன் சகோதர சகோதரிகளுக்கு நாம் ஆறுதல் செய்யக்கூடியவங்களாக இருப்போம். அதே ராஜ்யத்தில் இந்த முழு மனுக்குலத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஆறுதல் செய்யறதுக்கும் நமக்கு இன்னைக்கு துயரங்கள் அவசியமா இருக்குது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப முதல் காரியம், மற்றவங்களுக்கு ஆறுதல் செய்யறதுக்கு நமக்கு துயரம் அவசியம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா மற்றவர்களுடைய குறைவை புரிஞ்சுக்கிறதுக்கு, மற்றவங்களுடைய குறைவுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த துயரம் அவசியமாக அங்கே இருக்குது. எப்படி இதை சொல்லலாம், எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, மற்றவங்க நமக்கு அந்த துயரம் வராமல் இருக்கும்போது ஒருத்தர் துயரத்துக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுடைய துயரத்தை துக்கத்தை எப்படி தெரியுங்களா நினைப்போம், அற்பமாக நினைப்போம். ஆனால் அது நமக்கு வரும்போது தான் அதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம அவங்கள குறித்து தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்ததை உணர்றதுக்கும் அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன், அவர் என்கிட்ட சொன்ன ஒரு சாட்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா இருக்கிறாரு. அவர் அவங்க பசங்களை பற்றி என்கிட்ட சொல்லும்போது, என் பசங்க அப்படி தப்பு பண்ணுறாங்க, இப்படி தப்பு பண்ணுறாங்க அப்படியெல்லாம் சொல்லும்போது, நல்ல 4 அடி கொடுத்து அவங்கள திருத்துறதுக்கு என்ன, இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது, உடனே நீங்கள் கண்டிச்சிடணும், அப்படி இப்படின்னு நான் ஆலோசனை கொடுத்துட்டேன். ஆனால் இன்னைக்கு என் பசங்க அப்படி பண்ணும்போது தான் எனக்கு அவர் சொன்னதெல்லாம் எனக்கு புரியுது. ஐயோ, அன்னைக்கு அவரை ஈஸியாக நான் என்ன சொல்லிட்டேன், பிள்ளைங்களையெல்லாம் ஈஸியாக வளர்க்கணுங்க, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, கண்டிச்சிடணுங்க, அப்படி இப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் என் வாழ்க்கையில் அதை வரும்போது தான் அது எவ்வளோ பெரிய வேதனை, எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு அவர் சொல்கிறத நானே என் காதால் கேட்டேன். அப்போ அன்புக்குரிய சகோதர சொல்லி எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, பாருங்கள், இன்னொருத்தருக்கு ஆலோசனை சொல்கிறது ஈஸியாக நம்ம சொல்லிடுவோம். ஆனால் நமக்குன்னு வரும்போது தான் அதனுடைய தீவிரம் என்ன, அதனுடைய கஷ்டம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். இப்போ திருமணமே ஆகாத ஒரு சகோதரன் திருமணம் ஆனவங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாருன்னா அது எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. பிரதர் அனுபவமே இல்லாமல் பேசுகிறார் அந்த பிரதர், அவருக்கெல்லாம் அனுபவமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க. ஒரு சிலர் சொல்கிறத கூட நம்ம கேட்டிருப்போம். காரணம் என்னன்னா, அந்த அனுபவத்துக்குள்ளே ஒருத்தர் போயிட்டு பேசும்போது அது மிகப்பெரிய ஜீவனுக்குரியதாக அங்கே இருக்கும். அப்போ நிறைய பேருக்கு நம்மளை அனுபவமாக மாற்றணும்னா தேவன் என்ன தெரியுங்களா பண்ணுவார், நம்மளை முதலாவது அந்த அனுபவத்துக்குள்ளே வழி நடத்துவாருங்க. அது நம்மளால் தாங்க முடியாது தான், ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப வேதனை தான். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி அனுமதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்னொரு நாள் இன்னொருத்தர் அந்த வேதனைக்குள்ளே போகும்போது நம்மளை தேவன் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக அங்கே வச்சிருப்பாரு. நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அங்கே மாறும். நம்ம மிகப்பெரிய ஒரு துயரத்துக்குள்ளே போயிட்டு வந்திருப்போம். இன்னைக்கு அந்த துயரத்துக்குள்ளே போகிற ஒருத்தருக்கு நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் மிகப்பெரிய மருந்தா, ஔஷதமாக அவங்களுக்கு அங்கே இருக்கும். இதுக்கு தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் அநேக நேரங்களில் நம்மளை அந்த துயரம்ங்கிற ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே அங்கே நடத்துவார். அப்படி நடத்தும்போது நம்ம அவங்களுடைய இயலாமையை புரிஞ்சுக்குவோம், அவங்களுக்கு எவ்வளவு உதவி தேவைப்படுதுங்கிறத புரிஞ்சுக்குவோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளால் மற்றவர்களுடைய மனசை புரிஞ்சிக்க முடியும். அந்த இடத்துல நீதியை நம்ம பிரயோகிக்காமல் அன்பை பிரயோகிக்கக்கூடியவங்களாக நம்ம மாறிடுவோம். இவங்களாம் என்ன கிறிஸ்தவங்க, இவங்களாம் என்ன வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னு ஈஸியாக எடுத்தறிஞ்சு பேசிகிட்டு இருந்திருப்போம். இப்போ நம்ம அந்த அனுபவத்துக்குள்ளே போயிட்டு வரும்போது இல்லை அது எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளை அது மாற்றக்கூடியதாக அங்கே இருக்கும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பாருங்கள், நம் துயரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. நமக்கு வர்ற துயரங்கள் மற்றவர்களுக்கும் என்னத்தை கொண்டு வருதுன்னா அங்கே ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. அப்போ இதிலிருந்து நம்ம பார்த்துட்டோம், துயரம் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம், எவ்வளவு நல்லது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ அடுத்து இந்த துயரத்தில் வரக்கூடிய ஆபத்துக்கள், 2 ஆபத்துகளை குறித்து நம்ம பார்த்து இந்த பாடத்தை முடிக்கலாம். என்ன அந்த துயரத்தினால ஆசீர்வாதம், நமக்கும் ஆசீர்வாதம், மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதம், ஓகே, இதில் என்ன ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அநேகர் என்ன தெரியுங்களா ஆகிடுறாங்க, இந்த துயரத்தை ஆசீர்வாதமாக தேவன் அவங்களுக்கு அனுமதிப்பார். ஆனால் இந்த துயரத்தை வாங்குகிற அநேகருங்கிறது ஒரு சிலர் நம்ம சொல்லிக்கலாம், மன அழுத்தத்துக்குள்ளே போயிடுவாங்க.
என்ன அதை தேவன் விரும்புறதே இல்லை. என்ன அந்த மன அழுத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வருகிற அந்த துயரத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, சரிவர கவனிக்காம எதனால ஆண்டவர் இதை எனக்கு அனுமதிச்சார் அப்படிங்கிறத தேவ சமூகத்தில் இருந்து அதனால அவர் ஆசீர்வாதத்தை வாங்காம மன அழுத்தத்துக்குள்ள போயிடுவாங்க. ஐயோ, என் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சே, இப்படி என் வாழ்க்கையில நடந்துருச்சேன்னு சொல்லி அதையே சிந்திச்சு 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 வெக்ஸ் ஆகி என்ன தெரியுங்களா ஆயிடுவாங்க, அவங்க மிகப்பெரிய மன அழுத்தத்துக்குள்ள போயிடுவாங்க. இது அவங்கள தேவனை விட்டே வெளியே போக வச்சிரும். தேவன் நமக்கு கொடுத்த அந்த துயரம் நம்ம மாற்றத்துக்குள்ள போகணும், ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள போகணும்னு அனுமதிச்சிருப்பாரு. அப்ப என்ன ஆகணும், அந்த துயரம் வந்த உடனே அதனால என்ன படிப்பினைய தேவன் நமக்கு வச்சிருக்கிறாருங்கிறத கத்துக்கிட்டு சீக்கிரமா அதுல இருந்து வெளியே வந்துடணுங்க. இப்ப தேவன் ஒரு துயரம் அனுமதிக்கிறாரு, அதை தேவ சமூகத்துக்கு கொண்டு போறோம். ஓ, இந்த துயரத்தினால நான் இந்த பாடம் கத்துக்கணும்னு ஆண்டவர் வச்சிருந்தாரா? ஒரு சமயம் என்னத்துக்கு இதை தந்தாருன்னே தெரியலையா, ஆனா தேவன் இதை என் வாழ்க்கையில நல்லதுக்கு தான் அனுமதிச்சிருப்பாரு, இதை நன்மையா மாத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் மேல விசுவாசத்தோட அதை தாண்டி வந்துடணுங்க. அதை தாண்டி வராம ஐயோ எனக்கு இப்படி நடந்துருச்சு எனக்கு இப்படி நடந்துருச்சுன்னு அதையே சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம்னு வைங்களே, நம்ம அதுலயே விழுந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. துக்கத்துக்கு மேல துக்கத்தை என்ன பண்ணிடக்கூடாது, அதுல கொண்டு வந்துடக்கூடாது. துக்கம் தேவன் அனுமதிக்கிறது, துக்கத்தின் மேல் துக்கம் என்ன தெரியுங்களா ஆகிறது, அது நம்மளா என்ன பண்ணிக்கிறதுனா வருவிச்சுக்கிறது. ஒரு துக்கம் தேவன் துயரம் அனுமதிக்கிறார்னா அது மூலமா பாடத்தை கத்துக்கிட்டு வாழ்நாள் முழுக்க அதுல தேவன் நமக்கு என்ன செஞ்சாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து மீண்டு வந்துடணுங்க. அதையே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா வச்சுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதனால எந்த விதமான ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்காது. பிலிப்பியர் 2:27 பிலிப்பியர் 2:27. அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாய் இருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். பாத்தீங்களா, துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். துக்கம் ஆசீர்வாதம், துக்கத்தின் மேல துக்கம் அதையே நினைச்சு நினைச்சு துக்கத்தின் மேல் துக்கம் கொண்டு வந்துட்டோம்னா அதை தேவன் விரும்புகிறது இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுக்கு நாம இடம் கொடுத்துடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ இழப்புகள், ஏமாற்றங்கள், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் என்னென்னமோ வந்திருக்கலாம். ஆனா அதையே சிந்திச்சு 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 கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம அது மூலமா தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன, அதை கண்டுபிடிக்கணும். ஒரு சமயம் கண்டுபிடிக்க முடியலையா, கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அந்த என்ன பண்ணணும், ஒரு நிச்சயம், ஒரு விசுவாசம் வந்துடணும். யோசிப்பினுடைய வாழ்க்கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு துயரம் வந்துகிட்டே இருந்துச்சு, அவரை தாண்டி தாண்டி வந்துகிட்டே இருந்தாரு. ஏதோ ஒரு துயரத்துக்கு பின்னாடியே அமைஞ்சு இருந்தாருன்னு வைங்க, அதுலயே அமிழ்ந்து போயிருந்தாருன்னு வைங்க, அவர் தேவன் எதிர்பார்த்த உயர்வுக்குள்ள கொண்டு போயிருக்க முடியாது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், துயரம் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். துயரத்தின் மேல் துயரத்தை நம்மளா விரும்பி என்ன பண்ணிக்க கூடாது, வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த மாம்சம் அதை தாங்க செய்யும். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீ என்ன ஜாலியாக இருக்க, சந்தோஷமா இருக்க, அந்த துயரத்தையே மறந்துட்டு இருக்கிற, அப்படியே நீ இருந்துடலாம் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம மறந்தாலும் அது என்ன தெரியுங்களா பண்ணும், ஞாபகப்படுத்தும். அதான் அநேக நேரங்களில் நம்ம சொல்லுவோம், நம்ம சந்தோஷமா இருக்கிறதே இந்த மாம்சத்துக்கு என்ன தெரியுங்களாக அது பிடிக்காதுங்க. எந்த கவலையுமே இல்லைன்னா டிவி ஆன் பண்ணி ஒரு நாடகத்தை பார்த்தாவது கவலைப்படுங்க, இல்லை ஒரு நியூஸ் பேப்பரை பார்த்து அதில் யாருக்கோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடந்திருக்கும் ஒரு பிரச்சனை, அதை நினைச்சு இன்னைக்கு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருங்கும். இதுதான் இந்த மாம்சத்துக்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோசமான பலகீனங்க. நம்ம சந்தோஷமா இருக்கிறது விரும்பாது. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் வருகிற துயரங்களை எல்லாம் என்ன பண்ணணும்னா ஆசீர்வாதங்களா அவங்க மாத்திக்கிட்டே இருக்கணும். அப்ப முதல் ஆபத்து என்னன்னா மன அழுத்தத்துக்குள்ள இந்த துயரத்தை கொண்டு போயிடக்கூடாது. அடுத்து 2வது ஆபத்து என்னன்னா, ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இது மாதிரி துயரங்கள் துக்கங்கள் வரும்போது அதை குற்ற உணர்வுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா கொண்டு போயிடுவாங்க. ஒரு தவறு செய்வோம், அந்த தவறை குறித்து ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஒரு துக்கத்தை அனுமதிப்பார். என்னப்பா எனக்குள்ள இருந்துக்கிட்டு என் நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டு இப்படி செஞ்சிட்டியே அப்படிங்கிற ஒரு துக்கத்தை அவர் கொடுக்கும்போது எதுக்கு அதை கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம மனம் திரும்பி ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த துக்கத்தை கொடுக்குறாரு. ஆனா இதை சாத்தா என்ன தெரியுங்களா பண்ணிடுவாரு, பாத்தியா அப்படி பண்ணிட்ட, நீ இனி உருப்படவே மாட்ட, நீ ஆண்டவரோட பிள்ளைங்கிறதுக்கு எந்த தகுதியுமே உனக்கு இல்லாம போயிடுச்சு, இனி நீ ஜெபிக்கிறது வேஸ்ட், பைபிள் வாசிக்கிறது வேஸ்ட், சபை கொடுக்க ஆசரிக்கிறது வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாருன்னா நமக்குள்ள சாத்தான் ஒரு குற்ற உணர்வை கொண்டு வந்து
நம்ம அடுத்து மேலே எழும்புறதுக்கு முடியாம, தேவனுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்ப முடியாம, நீ யாருன்னு எனக்கு தெரியும்ல, நீ இப்படிப்பட்ட ஆள் தானே அப்படின்னு சொல்லி குற்றப்படுத்தி அதையே நம்ம மனசுக்குள்ள சுட்டி காட்டி நம்ம மேலே எழும்பாதபடிக்கு நம்மளை அப்படியே விலை பண்றது சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு தந்திரமா அங்கே இருக்குது. தேவன் நம்மளுடைய தவறுகளை சுட்டி காமிக்கிறதோடைய நோக்கம் எதுக்கு தெரியுங்களா? சுத்தப்படுத்துறதுக்கு, நம்மளை சீர்படுத்துறதுக்கு. அதே நேரத்தில் சாத்தான் நமக்கு செஞ்ச குற்றத்தை சுட்டி காமிக்கிறதுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? நம்மளை குற்றப்படுத்துறதுக்கு. அதோட நீ அவ்வளவுதான் முடிஞ்ச, நீ தேவன் உன் மேல பிரியமாவே இருக்க மாட்டாரு, தேவனோட மதிக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு தான் சாத்தான் எழும்புவோம். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தப்புகள் நடந்திருந்தாலும் பரவாயில்லைங்க, அதுக்காக தான் வேதத்துல அநேக கதாபாத்திரங்களை தேவன் வச்சிருக்கிறார். தாவீதை விடவா, பேதுருவை விடவா, இவங்கெல்லாம் எவ்வளவோ தவறுகளுக்குள்ள போனாங்களே, அவங்களையே நான் மன்னிச்சு ஏத்துக்கிட்டேனே, உங்களை ஏத்துக்க மாட்டேனா அப்படிங்கிறதுக்கு தான் தேவன் என்ன தெரியுங்களா பண்ணியிருக்கிறாரு? அவங்க செஞ்ச தவறுகளையும் வேதத்துல பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாருங்க. இன்னும் நிறைய பேரை நான் சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ தவறுகள் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும், அவங்களையும் மன்னிச்சு ஆண்டவர் ஏற்றிருப்பார். எதுக்கு தெரியுங்களா? நமக்காகத்தான். நீ எவ்வளோ தவறுகளுக்குள்ளே போயிருந்தாலும், குற்ற உணர்வுக்குள்ளே மகனே மகளே போயிடாத, மன அழுத்தத்துக்குள்ளே போயிடாத, நான் உன்னை இன்னமும் நேசிக்கிட்டு தான் இருக்கேன். பாருங்கள், ஒரு உதாரணம் நம்ம பார்க்கலாம். இளைய குமாரன் ஓமை. இயேசு கிறிஸ்து எதுக்காக அந்த ஓமையை சொல்லிட்டாரு? என்னத்தான் அப்பாவை விட்டு நீ தூரம் போயிட்டா கூட நீ திரும்பி வந்தால் அப்பா என்ன பண்ணுவார்? ஏற்றுக்குவார். இதுக்கு தான் அந்த ஓமையே சொல்லி வச்சிருக்கிறார் பாருங்க. நம்ம அந்த வசனம் கூட வாசிக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 17 இருந்து 20 வரைக்கும். லூக்கா 15:17 முதல். அவனுக்கு புத்தி தெரிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இங்க நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. எதுக்கு இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாருன்னா நமக்காக தான் எழுதி வச்சிருக்காங்க. ஒரு சமயம் எந்த ஒரு தவறுக்குள்ளையாவது போயிட்டு நீங்கள் ஒரு துக்கத்தோட, தேவனை எனக்கு இனிமேல் மன்னிக்க முடியாத அளவுக்கு நான் போயிட்டேன் பிரதர் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. இந்த இளைய குமாரனை பாருங்க. அவர் ஒரு நல்ல முடிவு எடுத்தார். அவருக்கு புத்தி தெளிஞ்சிச்சு. அப்போ அவர் என்ன பண்ணாரு? நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்று சொல்லிக்கிட்டே இருக்கலைங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். எதுக்கு இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு தாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எந்த ஒரு தவறுகளுக்குள்ளே போயிருந்தாலும் அது நமக்கு துயரத்தை கொண்டு வந்திருந்தா நாம் அந்த துயரத்தை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ளணும். அதுலேயே நம்ம என்ன ஆகிடக்கூடாதுன்னா குற்ற உணர்வுக்குள்ளே போயிடக்கூடாது. அப்போ என்ன காரியங்கள் நம்ம பார்த்துட்டோம்னா, துயரத்தினால நமக்கு உண்டாகக்கூடிய 7 ஆசீர்வாதங்கள் என்னன்னு பார்த்தோம். அடுத்து நமக்கு வர துயரத்தினால மற்றவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்னு பார்த்தோம். அடுத்து இந்த துயரத்தினால வரக்கூடிய ஆபத்துகள், மிகப்பெரிய ஆபத்துக்கள் 2, மன அழுத்தம், குற்ற உணர்வு. இந்த ஆபத்தில் நம்ம சிக்கிடக்கூடாது அப்படின்னு கூட நம்ம பார்த்தோம். அப்போ எவ்வளவு தவறு நம்ம செஞ்சிருந்தாலும் தேவன் நம்மளை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அதுக்கு நமக்கு தேவன் மேலே விசுவாசம் மட்டும்தான் வேணுங்க. பிரதர், இதையெல்லாம் கூட தேவன் மன்னிச்சு என்னை ஏற்றுக்குவாரானா? ஆமாம். அதுக்கு என்ன எதிர்பார்க்கிறார்? அந்த விசுவாசம் வேணுங்கிறத தான் எதிர்பார்க்கிறாரு. அப்போ குற்ற உணர்வுக்கு தொடர்ந்து அனுமதி கொடுக்காம நம்ம என்ன பண்ணோம்னா, அன்புக்குரிய சொல்ல இந்த விசுவாச ஓட்டத்தை தடை செஞ்சிடாம நம்ம என்ன பண்ணிடணும்னா, நாம் தேவன் மேலே விசுவாசம் உள்ளவர்களா அங்கே மாறிடணும். சரி, கடைசியாக நம்ம முடிக்கலாம். இந்த துக்கம் எவ்வளவு நாளைக்கு பிரதர் என் வாழ்க்கையில் இருக்கும்? இன்னைக்கு மற்ற ஊழியக்காரங்களாம் கிறிஸ்தவங்களாம் சொல்கிற மாதிரி ஏசு கிறிஸ்துவ ஏற்றுக்கிட்ட அந்த துயரம் போயிடும் அப்படின்னு சொல்லுவோமானா இல்லைங்க. மரண பரியந்தம் நமக்கு என்ன இருக்கும்? இந்த துயரம் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அதை வேதம் எப்படி சொல்லுது? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 பேதுரு 1:6.
இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துக்கப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அப்ப பாருங்க, துக்கம் நமக்கு இல்லைன்னு சொல்லலைங்க. துக்கம், துயரம் நமக்கு அவசியம்னு அப்போஸ்தலன் பேதுரு சொல்றாரு. ஏன் அவசியம்? அதாங்க நமக்கு ஆசீர்வாதம். சந்தோஷத்தை காட்டிலும் துயரம் தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வருது. சந்தோஷத்தினால் வரும் ஆசீர்வாதங்கள்னா என்னத்தை சொல்ல முடியும்? யாரு நல்லவங்க கெட்டவங்கனே நமக்கு சந்தோஷத்துல தெரியாதுங்க. நமக்கு கண்ணு மண்ணு தெரியாது. நமக்கே நம்ம தேவனை துக்கப்படுத்துறதுக்கு அநேக வாய்ப்புகள் சந்தோஷத்துல இருக்குது. ஆனா துயரத்துல தான் நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் இருக்குது. அதனால தான் மறுபடியும் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். 1 பேதுரு 1:6. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். பாருங்க, அங்க சகோதர சகோதரிகளுக்கு சொல்லும் போது உங்களுக்கு அநேக துயரங்கள் வருது. அந்த துயரங்கள் மத்தியில நிறைய ஆசீர்வாதங்களும் இருக்கு. அதுலயும் நீங்க சந்தோஷப்படுறீங்க. அந்த ஆசீர்வாதங்கள் மத்தியில உங்களுக்கு எதுவும் அவசியமா இருக்கு என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினால நீங்க என்ன பண்ணணும்? துக்கப்படுறீங்க. அழிந்து போகிற போதும். அப்ப துக்கம் ரொம்ப அவசியம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொஞ்ச காலம், அந்த கொஞ்ச காலம் எவ்வளவு நாள் பிரதர்? 6 மாசமா 1 வருஷமானா? ரொம்ப நாள் இல்லை, நம்ம சாகர வரைக்கும் தான். அது என்னைக்கு இருக்கும் நமக்கே தெரியாது. அடுத்த மாசம் இருக்கலாம், அதுக்கு அடுத்த மாசம் இருக்கலாம், அடுத்த வருஷம் கூட இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நம்முடைய வாழ்க்கையில இந்த துயரங்கள் அங்க அவசியம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்ட முக்கியமான ஒரு காரியம். இதனால இன்னும் என்ன ஆசீர்வாதம்? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். எபிரேயர் 12:11. எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். நீதியாகிய சமாதான பலன். இது துயரத்தினால் நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். அடுத்து எபிரேயர் 12:12. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி என்ன பண்ணுங்க? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மறுபடியும் உற்சாகம் ஆகி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். நம்முடைய பாதங்களுக்கு வழிகளை என்ன பண்ணணும்? செவ்வைப்படுத்தணும். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்ப பரிசுத்தமான வாழ்க்கையை நோக்கி நம்ம என்ன பண்ணணும்னா நாம் நடக்கக்கூடியவர்களா நம்மளை மாற்றிக்கொள்ளணும். இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம். மறுபடியும் நம்ம பார்த்த காரியங்களை நினைவில் கொண்டு வந்துடலாம். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, அதாவது உலகத்துல எல்லாருக்கும் துக்கம் அனுமதிக்கப்பட்டிருக்கு. துக்கப்படாதவங்க, உலகத்துல துயரப்படாதவங்க யாருமே கிடையாது. எல்லாருக்கும் அது கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த துயரத்தை ஆசீர்வாதமா மாற்றிக்கொள்வாங்க. என்ன அந்த ஆசீர்வாதம்? அவங்களுடைய இருதயம் சீர்படுது. ஒருவரை குறித்த புரிந்து கொள்ளுதல் அது கூர்மையாக்குது. நம்மளை புத்திமான்கள் ஆக்குது. ஆழமான சிந்தனையை நமக்குள்ள தருது. ஒரு மனம் திரும்புதலை நமக்குள்ள கொண்டு வருது. ஒரு ஜாக்கிரதை உணர்வை கொண்டு வருது. தேவனை தனிப்பட்ட முறையில் நெருங்கிறதுக்கு இந்த துயரங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. சரி, நம்ம துயரத்தினால மற்றவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படிங்கும்போது, மற்றவங்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறதுக்கு இந்த துயரம் ஆசீர்வாதமாக இருக்குது. மற்றவங்களுக்கு நம்மால ஆறுதல் கிடைக்கிறதுக்கு இந்த துயரம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. இந்த துயரத்தினால வரக்கூடிய அபாயம் என்ன அப்படிங்கும்போது, துயரம் அவசியம். அதே நேரத்தில் இதை மன அழுத்தத்துக்கு நேராக நம்ம கொண்டு போயிடக்கூடாது. குற்ற உணர்வுக்கு நேராக நம்ம கொண்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அப்போ இதான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்ட காரியம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எப்படி வசனம் நம்ம ஆதார வசனம் நம்ம பார்த்தோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் அப்படின்னு பார்த்தோம். பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான சபையாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.